இறையாண்மைக்கு எதிரான அவர் பேசுற பேச்சுக்களே இறையாண்மைக்கு எதிராக தானே பேசுறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் இறையாண்மைக்கு எதிராக பேசுறாரு. எந்த வார்த்தையை வாயை திறந்தாலே அண்ணன் சீமான் அவர்கள் பிற மொழியாளர்கள் இங்க வாழலாம் ஆளதான் கூடாது, அவர்களுக்கு உண்டான உரிமைகள் இங்க வழங்கப்படும் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் தமிழ் சாவணிசமா தெரியுது. என்னங்க நியாயமாயா இருக்கு? அதுக்காக நீங்க அப்படி பாதிக்கப்பட்டாலும் நீங்க சட்ட ரீதியா தான் அதுக்கு முடிவு தரணும். அதை விட்டுட்டு வெச்சஸ் பண்ணக்கூடாது. அதாவது இது வந்து எப்படின்னு சொன்னா இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. திட்டமிட்டு திமுக அவரை வந்து பேச வைக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா அப்படிதான் நடந்துக்கிறாரு. அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. துணைவியார் படங்களை எல்லாம் போட்டு அவரை வந்து அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு. அவனை எங்க அடிமையா வச்சு நாங்க வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவனை வேலைக்கு தான் வச்சிருந்தோம். வேலைக்காரன் தான் அவன். எங்கள்கிட்ட வேலை வாங்கிட்டு கூலிக்கு தான் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் முதற்கண் வணக்கம். வணக்கம். காமாட்சி ஐயா, வருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசிய இந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. நாம் தமிழர் கட்சியினரும் வந்து நீ வந்து ஒன்றிக்கு ஒண்டி வா, யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு பொது வாழ்க்கைக்கு வாங்க, நேருக்கு நேரம் மோதுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தையை ஒரு கடுமையான ஒரு சொல்லாடை கூட பயன்படுத்துறாரு திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த மாநாட்டிலே. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அதை கேள்விக்கு உட்படுத்துறாரு. நீ யாரு, உன்னுடைய மொழி என்ன, நீ வந்து தமிழ் தாய்க்கு தான் பிறந்தாயா அப்படின்லாம் கூட அந்த ஒரு காத்திரமான ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். ஒரு தமிழர்களோட உரிமை, இந்த மாநில உரிமை பேசினாலே வந்து அது வந்து ஒரு பிரிவினைவாதமா, இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, மாநிலத்துல அரசியல் நம்ம வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு யார் பேசினாலும் அது தவறான செய்தி அல்ல. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக பிற நாட்டினுடைய ஒருவரை தலைவராக இங்கே வைத்துக்கொண்டு வெளிநாடுகளில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே அரசியல் கட்சி நடத்துவதும், ஈழத்துக்காக இங்கே குரல் கொடுப்பதும், இது போன்ற மாவீரன் தினம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடத்துவது, இது போன்ற செய்திகளினால் மீண்ட இவர்கள் மீது ஒரு சந்தேக கண் ஏற்பட்டுள்ளது என்பது ஒன்றிய அரசு, மாநில அரசுக்கு அல்ல, ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுள்ளது. ஏனென்று சொன்னால் வருண் ஐபிஎஸ் அவர்கள் பேசியது இங்க அல்ல, தமிழ்நாட்டில் அல்ல, அவர்களுடைய சண்டிகர்ல சைபர் கிரைமுடைய நிகழ்ச்சி நிரல்ல அவர் பேசியிருக்காரு. அது இன்னைக்கு இந்தியா பூரா போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிற மாநிலங்கள்ல எல்லாம் இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இவர் வந்து ஒரு 36 லட்சம் உறுப்பினரை வச்சிருக்காரு. வரக்கூடிய இந்த தேர்தலில் வாக்குகளை வச்சிருக்காரு. இந்த தேர்தலும் அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கு சான்சஸ் இருக்கு. அப்ப மெல்ல மெல்ல வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்ற ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி இவர் செயல்படும் போது ஒரு அச்ச உணர்வை வந்து ஏற்படுத்துது. அது வந்து அச்ச உணர்வுங்கிறது அருண் ஐபிஎஸ்க்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய சார், என்னுடைய மாநிலத்துல ஒரு கிரிமினலா இருந்தா கூட ஒரு மராத்தியரா தான் இருக்கணும்னு சொன்ன அந்த பால் தாக்கரே மீது இப்படியான ஒரு விமர்சனம் யாருமே வைக்கல. அண்ணன் சீமான் அவர்கள் பிற மொழியாளர்கள் இங்க வாழலாம் ஆளதான் கூடாது, அவர்களுக்கு உண்டான உரிமைகள் இங்க வழங்கப்படும் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் தமிழ் சாவணிசமா தெரியுது. என்னங்க நியாயமாயா இது? அதாவது எல்லாமே வந்து ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் தாக்குறீங்க, பேசுறீங்க. எப்பயுமே வந்து ஆளுகின்ற கட்சியைத்தான் பேச இயலும், அது மாதிரி பேசுறீங்க. ஜெயலலிதா அம்மா போன்றவங்க பல ஆண்டுகள் ஆண்டாங்க இந்த நாட்டுல. அவங்க யாரு அந்த அம்மா? அப்படிப்பட்ட அந்த அம்மா ஆட்சி செய்த போது யாராவது அந்த அம்மாவை எய்த்து பேசுற தைரியம் இருந்துச்சா? ஏன்னா அவங்க சர்வாதிகாரமா உன்னா சிறைவாசம், அம்மா என்ற இம்மென்றால் சிறை சேதம்ங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணாங்க, ஜெயில தூக்கி போட்டாங்க, அடங்கி ஒடுங்கி எல்லாம் உக்காந்துட்டு இருந்தானுங்க. இன்றைக்கு எங்க அரசு வந்து அது மாதிரி ஒரு செயல்ல ஈடுபடலை.
ஆகையினால இங்க வந்து எல்லாமே யாரும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கிற மாதிரி எதை தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை பார்த்து ஒண்டி வரையான்னு கேட்டது இப்ப இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுல வந்து இதே திரு சீமான் அவர்கள் நீ யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வா, ஒத்திக்கொத்த மோதி பாப்போமா, இடத்த பிக்ஸ் பண்ணலாம் சொன்ன காலம். சார் ஒரு அரசு அதிகாரியா இருந்துட்டு எப்படி சார் ஒரு அரசு அதிகாரி வந்து அரசியல் இது அரசியல் அல்ல. அவங்க வந்து ஒரு நாட்டை கட்டிக்காக்க ஒரு பொறுப்புல இருக்க ஒரு காவல் அதிகாரி. அவருக்கு கிடைச்ச சில தகவல்களின் அடிப்படையில அவர் பேசுறாரு. அது பேசுனா நாங்க அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணுமே தவிர அதை விட்டுட்டு நீ ஒத்த வர்றியா, நீ சட்டை இப்படியே ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்களுடைய ஒரு தனிப்பட்ட பகைக்காகவோ தனிப்பட்ட முரண்காகவோ வந்து ஒவ்வொரு கட்சிகளும் இதுல என்னன்னா அண்ணன் முழு குசுமையும் சோத்துல மறைக்கிறாரு. அவரால் திணறாரு பாருங்க, பேச முடியல பாருங்க. ஏன்னா திமுக வருண் வந்து ஐபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவான நபர். திமுக சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எங்க ஆரம்பிச்சுன்னா, அதாவது விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பேசினாங்கன்னு சொல்லி திருச்சியிலே யாருங்களையும் புகார் வாங்கி சாட்டை திருமரனை கைது பண்ணி சாட்டை திருமரனுடைய செல்போனை கைப்பற்றி செல்போன் மூலம் இருந்த அந்த வீடியோ இந்த வீடியோ அந்த ஆடியோ அந்த ஆடியோன்னு சொல்லிட்டு எதிரிகள் யார் இந்த திருச்சி சூர்யா மூலியமாவோ இன்னும் சில பேர் மூலியமாவும் வந்து வெளியிட்டு சந்தோஷம் கண்ட ஒரு நபர் தான் இவர் வருண் ஐபிஎஸ் அவர்கள். நான் என்ன சொல்றேன், எப்பவுமே காவல்துறை எனக்கு கூட பல காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணும்போது தான் அவங்க அந்த கடுமையை காட்டுவாங்க. நம்மளும் அந்த கைது பண்ணும் நேரத்தில் தான் அவங்க மீது அந்த கோபம் இருக்கும். கைது பண்ணி நம்ம ஜெயிலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஆச்சு நாங்கள் விடுதலை வெளியே வர்றது வேற விஷயம். அதன் பிறகு அவங்க எப்போ பார்த்தாலும் நட்பு பாராட்டுதலோட தான் செயல்படுவாங்க. அந்த ஒரு வெட்ஜஸ் இருக்காது. நானும் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் கிட்ட நான் பழகியிருக்கேன். அந்த கைது செய்யப்படும் போது தான் அவங்க வந்து அந்த கோபம் எல்லாமே இருக்குமே தவிர அதன் பிறகு அவங்க ஒரு சோசியலா வந்துருவாங்க. பட் வருண் ஐபிஎஸ் பொறுத்தவரை என்னன்னா அந்த வெட்ஜஸ் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு என்ன பண்றாரு, சண்டிகர்ல நடந்த அகில இந்திய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஒரு கான்பரன்ஸ்ல வந்து இந்த பேச்சை வந்து பேசுறேன். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி கான்பரன்ஸ்ல என்ன பேசுவாங்க தெரியுமா, எங்க மாநிலத்துல குறிப்பா இந்த மாநிலத்துல இப்படி ஒரு குற்றம் நடந்துச்சு, இந்த குற்றத்தை வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, பட் நாங்க வந்து தமிழக போலீஸ் வந்து இப்படியெல்லாம் திறமையா நாங்க கையாண்டு இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சோம், இந்த வழக்குக்கு இப்படி கண்டுபிடிச்சோம், இந்த வழக்குக்கு இப்படி கண்டுபிடிச்சோம், சில வழக்குக்கு நாங்கள் கண்டுபிடிச்சு நீதிமன்றம் மூலியமா அது வந்து என்ன பண்ணாங்க, விடுதலையாகி போயிட்டாங்க. அப்படி இது சம்பந்தமாக கலந்தாலோசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல போய் நீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, நாம் தமிழர் கட்சி தேச விரோத கட்சி, அப்போ இப்படி பேசி அந்த வீடியோ மட்டும் நீங்க எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டு மீடியாவிலையும் போய் பரபரப்பை ஏற்படுத்துறீங்கன்னா நீங்க அதிகாரியா அரசியல்வாதியா? இதுதான் நான் அருண் ஐபிஎஸ் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அவரை பொறுத்தவரையிலும் அருண் ஐபிஎஸ் எப்பவுமே என்னன்னு சொல்ல கேள்விப்பட்டதான், நமக்கு பார்த்தது இல்லை, இதுல நான் அவர்கிட்ட பேசுனது இல்லை. ஒரு நேர்மையான அதிகாரி தான், காசு வாங்க மாட்டாரு எல்லாமே. பட் இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமையோ எதிர்ப்பது என்பது ஒரு சரியான ஒரு நடவடிக்கை அல்ல. இவருக்கு இருக்கக்கூடிய வயசுக்கு ஒரு டிஜிபி ஆகலாம் மேபி, ஏன்னா ஒரு நேர்மை உண்மை என்பது டிஜிபி. இப்படி நீங்க வந்து இன்னைக்கு திமுக சொல்றதுக்காக திமுக வாலாட்டிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அப்போ நீங்க வந்து நானும் சொல்றேன், உங்களுக்கு திமுக மீது அவ்வளவு பாசம் அவ்வளவு பரிவெல்லாம் இருக்குன்னா நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்துருங்க. அண்ணாமலை வந்து பாஜக சேர்ந்தாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க சேர்ந்து சார் ஒரு அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களால வந்து சைபர் அட்டாக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு. தன்னுடைய மனைவி வந்து அதுல வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அவங்க மனைவியுடைய அந்த புகைப்படத்தை வச்சு கிராப் பண்ணி ரொம்ப ஒரு உயிர் அச்சுறுத்தல் கொடுத்தாங்க. தப்புதான். அது தப்பு பண்ண முடியும் எல்லாருக்கும். உங்களுக்கு சட்டம் தெரியும் இல்லையா, சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாது இல்லையா, சட்டம் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்களா, அந்த நபர்களை கைது பண்ணி கடுமையான அவங்க வெளியே வராத அளவுக்கு, ஜாமீன்ல வெளியே வராத அளவுக்கு நீங்க கடுமையான நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகை வந்து துரிதமா நீங்க தாக்கல் பண்ணி அந்த வழக்கு நடத்தி அவங்க தண்டனை வாங்கி கொடுங்க சார். உங்களுக்கு காவல்துறைக்கு தெரியாத சீமான் அவர்கள் தானே வந்து இந்த சமூகத்துக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து வஞ்சகம் வச்சு நீங்க வழக்குகள்லாம் பதிவுக்கிறீங்க, இவர்ல வந்து சிறைப்படுத்துறீங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் தானே முதல்ல இந்த நீங்க போலீஸ் ஆபீசர் ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லைங்க, நீங்க அவருக்கு எதிராக பேசுறீங்க. நீங்க நேரம் கிடைக்கும் போது ஒரு வழக்கு போட்டு நம்மளுக்கு ரிவிட் அடிச்சுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் செய்வாங்க, ஒரு ஏசி செய்வாருங்க, ஒரு எஸ்பி வந்து செய்ய முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம், ஒட்டுமொத்த மாவட்டம். நீங்க புகாரை யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை,
நீங்க யாருன்னா ஒரு 2 பேர் ரெடி பண்ணி புகார் கொடுத்த மாதிரி தூக்கிட்டு போய் உள்ள வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அவனை ஜெயில வைக்கலாம். யார் இது செய்யறாங்களோ அவங்கள சொல்றேன். அதுக்காக வந்து என்னுடைய மனைவிகள் பாதிக்கப்பட்டாங்க, என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது, அதுக்காக நீங்க அப்படி பாதிக்கப்பட்டாலும் நீங்க சட்ட ரீதியா தான் அதுக்கு முடிவு தேடணும். அதை விட்டுட்டு வெச்சஸ் பண்ணக்கூடாது. அதாவது இது வந்து எப்படின்னு சொன்னா இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. திட்டமிட்டு திமுக அவரை வந்து பேச வைக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, அப்படிதான் நடந்துக்கிட்டாரு திமுக. சாட்டை திரும்ப கைது பண்றாங்க. இப்ப என்ன கூட கைது பண்ணுவாங்க, வச்சு கைது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன இருக்கு, செல்போன் இருக்கு, பெல்ட் இருக்கு, பர்ஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு, வாட்ச் இருக்கு, வேற என்ன இருக்கு, காசு கீசு இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பேக் போட்டு குடும்பத்தார் வந்தா கையில கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். இல்ல இப்போ வந்து இந்த சைபர் கிரைம் தெஃப்ட் இப்போ குற்றம் இருக்கு. சைபர் கிரைம் போது செல்போன் வாங்க, இந்த செல்போன் வந்து அதுக்கு நெட் மூலியமா பண்றது. அப்ப அதுல வந்து நம்ம மீது போடப்பட்ட வழக்கு சம்பந்தமா மட்டும்தான் அதுல இருந்து எடுக்கணும் தவிர அதுல என்னுடைய குடும்பத்து இல்ல வேற ஏதோ இருக்கு, அன்போ எல்லாம் எப்படி இருக்கு, நான் ஒரு கோரிக்கை புறம்போக்கா இருந்தாலும் அதுல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க எதிர்கிட்ட கொடுத்து அதை வெளியிடுன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இது சொல்லுங்க. அப்போ இது முழுக்க வருண் IPS இவர் ஒரு தவறான இவர் இந்த விஷயமா வந்து நீதிமன்றத்துல வழக்காடணும்னு சொன்னா இவருடைய பதவியும் பறிபோகும். இவர் ஏதோ திமுக ஆனா இடதுசாரிகள் எதிர்கட்சிகள்லாம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மத்திய அரசினுடைய இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசுறாரு, இது வந்து ஒரு பிஜேபி இவரை இயக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. ஏன்னா பிரதமர் மோடி தான் வந்து இனாகரேட் பண்ணி இந்த நிகழ்வு வந்து துவக்கப்பட்டது. அப்போது அவர் இந்த மாதிரி பேசுறாரு. ஸோ இப்போ வரக்கூடிய காலத்துல நம்ம வந்து ஓய்வு பெறக்கூடிய காலத்துல நமக்கு ஒரு ஆளுநர் பதவியோ அந்த மாதிரி ஒரு பதவி ஒரு உயர்வு பெறுவதற்காக இந்த மாதிரியான ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, உண்மையிலே அண்ணன் சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு எல்டிடி இன்னும் சமூக விரோத இன்னும் வேற ஏதோ தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி இவருடைய விசாரணை தெரிஞ்சிருந்தா இவர் என்ன பண்ணும், அந்த தகவலை சேமிச்சு இவர் வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பீரோ கிட்ட கொடுத்து, அதாவது ஐடி இவங்க கிட்ட கொடுத்து அதை வந்து ஒரு தீவிரமா நடவடிக்கை எடுக்க சொல்லி அதை புஷ் பண்ணலாமே தவிர இவர் கான்ஃபரன்ஸ்ல பேசுறது சட்டவிரோதம் தெரியுமா? ஒரு ரகசியமா நீங்க வந்து விசாரிச்சு இது வச்சிருக்கிற தகவலை கான்ஃபரன்ஸ் பேசாத வீடியோ லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவன் உண்மையிலே குற்றவாளியே இருக்கும். மேபி நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அவங்க தப்பிக்குவாங்க இல்லையா? இப்ப உஷாரா இருப்பாங்க, பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கீங்க, இது ஒரு தவறான காழ்ப்புணர்ச்சி, 100% காழ்ப்புணர்ச்சி. ஓகே, திரு காமசியா, இது வந்து முழுக்க காழ்ப்புணர்ச்சி. எப்படி அவர் வந்து இந்த தகவலை வெளிப்படையாக சொல்ல இயலும்? அப்படி சொல்றதுனாலே காழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 6 மாதத்துக்கு முன்னதாகவே NIA ரைடு பண்ணாங்களா இல்லையா? எல்லா முன்னணி நிர்வாகிகளையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. அப்போ சென்ட்ரலினுடைய எல்லா துறைகளும் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கு, மானிட்டைசேஷன் பண்ணிட்டு தான் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களை நீங்களும் உங்களுடைய காவல்துறையெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்ப என்ன அப்படி ஒரு இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டார் அண்ணன் சீமான் அவர்கள்? இல்ல, இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசுற பேச்சுக்களே இறையாண்மைக்கு எதிராக தானே பேசுறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் இறையாண்மைக்கு எதிராக பேசுறாரு. எந்த வார்த்தையை வாயை திறந்தாலே என்ன சார், ராசா அவர்கள் வந்து தனிநாடு கேட்போங்கிறாரு. அப்ப அதெல்லாம் இறையாண்மைக்கு எதிரான இல்லையா சார்? தனிநாடு கேட்போம்னு சொன்னாங்க, நானே சொல்றேன். இறையாண்மைக்கு எதிராக ஏன் மோடி பேசலையா? மோடி பேசாததா? அமித்ஷா பேசாததா? ஒரு பிரதமர் உள்துறை அமைச்சரே பேசாதுதான். எல்லாம் வந்து நான் கூட மாநில சுயாட்சி அதே மாதிரி அமித்ஷாவை பத்தியும் முதல்வர் பிரதமரை பத்தியும் வந்து இப்படி வந்து பிரிவினைவாதத்தை தூண்டாரு, தேர்தல் பிரச்சாரங்களை இப்படி பேசுறாரு அப்படின்னு யாராவது ஒரு போலீஸ் ஆபீசர் பேசியிருந்தா இந்நேரம் அவன் காட்டு சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? கண்டு விட்டுருப்பாங்கல்ல. சொல்றோம் உதாரணம், யார் பேசாத இருக்காங்க கண்ண. இது வந்து இதுக்கு திரு சீமான் அவர்களுக்கும் அந்த எஸ்பி சூப்பரண்டா போலீஸுக்கும் உள்ள தனிப்பட்ட வரப்பு இதுக்கு வந்து திராவிட முன்னேற்றது பேசுவது முதலில் சொல்லுங்க. வரப்பு இல்ல 10 லட்சம் சீமான் வாங்கிட்டாரு, சீமான் கிட்ட அவர் வாங்கிட்டாரு, அந்த குடுக்கல் வாங்க ஏதோ பேசுறது பாருங்க. அவங்க 2 பேர் பிரச்சனையா? 2 பேர் பிரச்சனை இல்ல. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுகவுக்கு எதிராக ஒரு பாட்டு பண்ணாருன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யறீங்க. வழக்கு பதிவு செஞ்சுட்டு அது சம்பந்தமா வந்து ஆடியோ வெளியேறீங்க. அவர் செல்போன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆடியோ. அதன் பிறகுதான் நாம் தமிழர் கட்சி வந்து வருண்குமாருக்கு எதிராக பேச இறங்குறாங்க, IPS அவருக்கு எதிராக. இதுதான் நடக்குது. ஏதோ பாருங்க எப்படி மனமாத்துறாங்க. இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இவர மாதிரி எத்தனையோ எஸ்பி திமுக
அரசினுடைய கைப்பாவியாக வருண் ஐபிஎஸ் செயல்படுறாரு. அப்படியெல்லாம் இங்க பாருங்க, ஒரு அரசு அதிகாரியா தான் அவர் இருக்காரே தவிர எங்க கட்சியினுடைய உறுப்பினர் இல்ல. அவரு உறுப்பினர் இல்ல, உறுப்பினரா இருந்தா வேற விஷயமாச்சு. உறுப்பினர் இல்லாம அரசு அதிகாரியா இப்படி கைப்பாவியா பாருங்க. எந்த ஒரு அரசு நாம் தமிழர் கட்சி நமக்கு கடந்த 15 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் பங்கு பெறக்கூடிய ஒரு கட்சி 30 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு நேஷனல் இதுல ஒரு கான்பரன்ஸ்ல ஐபிஎஸ் ஆபீசர் கான்பரன்ஸ்ல ஒரு பிரிவினைவாத கட்சி, ஒரு தேச துரோக கட்சின்னு சொல்றாங்கன்னா எப்படி அது சாதாரணமா நீங்க வழக்கு போட வேண்டியதானே? ஏன் இவ்வளவு நாள் வழக்கு போடாம இருக்கீங்க? அப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது சார். நீங்க வழக்கு தொடுக்க வேண்டியதானே சார்? இந்த மாதிரி எங்க கட்சியை பேசுறாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் வழக்கு தொடுக்கலாம் இல்ல? சட்டத்துல இடம் இருக்குல்ல? சும்மா இல்ல, இது அரசு இயந்திரம் இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆளக்கூடிய அரசு இதை பாத்துட்டு இருக்கு இல்லையா? பார்த்து அழகு பார்த்துட்டு தானே இருக்கு. நாங்க அழகு பார்க்கல. ஒரு அரசு அதிகாரி தனிச்சே அப்படி ஒரு பேசுறாரு, அரசியல் பேசுறாரு. அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. துணைவியார் படங்களை எல்லாம் போட்டு அவரை அவ்வளவு சட்டத்தை மீறுவாரா? நான் கேட்கிறேன், சட்டத்தை மீறி யாரும் துப்பாக்கி எடுத்து கொக்க சொல்ற மாதிரி சுட்டு அப்ப அந்த ஆடியோ வீடியோக்கள் எல்லாம் செல்போன்ல எப்படி வெளியே அது அவன் அயோக்கியத்தனத்தை வெளியிட்டாங்க. அது அவர் தான் வச்சு கொடுத்தாரு. என்னங்க விட்னஸ் இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. என்ன பேசுறீங்க? திமுக ஆண்டிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. பாருங்க, நீங்க ஒவ்வொரு அதிகாரிகளும் தன்னிச்சையா ஒரு அரசியல் பேசுறாங்க அப்படின்னா தங்களோட பாதிப்பை எது அரசியல் அவர் பேசுறது அரசியல். தமிழ் சாவணிசம் எதுக்கு அங்க அந்த இடத்துல பதிவு செய்யணும்? எந்த இடத்துல அவர் அந்த மாநாட்டுல பதிவு செய்யறாரு தமிழ் சாவணிசம்? இங்க பாரு, மாநாட்டுல அவரு பேசுறாருன்னா அதை வெளியில எடுத்து போட்டது யாருங்கிறத பாருங்க. அதை விட்டுட்டு அவருடைய நாலேஜுக்கு இல்லாம வெளியே வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படி நீங்க அப்படிதான் அவர் சொல்ல வர்றாரு. மட்டும் வெளியே வருது, எந்த ஒரு அதிகாரி பேச்சும் வெளியே வந்த மாதிரி அவர் இல்லைன்னு அப்படி கூட இருக்குமோ? அப்படி இருக்கலாம். இல்ல, அவர் அதான் சொல்றது கரெக்ட் தான். ஒரு செட்டிங்கா இருக்கும். இப்ப சொன்னார்ல, இந்த மாடை அடிச்சாங்க இதுல அது சொன்னதுக்கு இல்ல அமெரிக்கால கூட ஒரு சிறைச்சேதம் பண்ணாங்கல்ல, அது செட்டப்னு ஆகி போச்சு கடைசியில. அது மாதிரி இது ஒரு இதுல மாடு அடிச்சது கூட முஸ்லிம்கள் மாடு அடிக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? ஆகையினால ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஸ்வரூபத்துல கலப்பி விட்டது மாட்டை ஒரே கொள்ளு, அந்த கட்டி எடுத்து ஒரே வெட்டி விட்டுவான் தலையை. வெட்டி கொள்வது என்பது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது சார். அது எல்லாமே இஸ்லாத்தையே இப்ப தலையை கூட தொப்பி போட்டு மாட்டை வெட்டலாம். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே குரான் படி நடக்கக்கூடிய முஸ்லீம்னு நீங்க உங்களால சொல்ல இயலுமா? சொல்லுங்க. எல்லாமே இஸ்லாத்துல 99% நடப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவன் பர்சனல் விஷயத்துக்கு கூட நீ சொல்லலாம். முள்ள மாதிரியா இருப்பான், முடிச்சு வைக்க இருப்பான், பொறிக்கையா இருப்பான், புறமுகா இருப்பான், வியாபாரம் கள்ள உறவுகள் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனா இந்த ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, கோழி வெட்டுற விஷயத்துல 99% கரெக்டா இருப்பாங்க. சரி விடுங்க, இப்ப நமக்கு தேவையில்லை. எங்க கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் யாரையும் சட்டப்படிதான் இருக்கணும்னு நடவடிக்கை எடுக்குமா? மெமோ கொடுக்குமா அரசு? நடவடிக்கை எடுக்குமா அரசு? மெமோ எது கொடுக்கும்? இவருக்கு நீதிமன்றத்துல போய் உத்தரவு வாங்கிட்டு வரட்டும், அப்பதான் நடவடிக்கை எடுக்க இயலும். இல்லைன்னா எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் யாரு கொடுத்திருக்கா சொல்லுங்க? இல்ல சார், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கூட இது அதெல்லாம் ஓய்வு பெற்றாச்சுன்னா அவன் அதெல்லாம் அந்த பருப்பெல்லாம் வேகாது. அந்த ஓய்வு பெற்ற அதிகாரி எதுக்கு பேசுறாரு? அவருக்கு ஏதாவது கிடைக்கும்னு பாக்குறாரு. பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது பிச்சை கொடுமான்னு ஆட்சிக்கு வந்தீங்க. ஆமா ஆமா, நீங்க பாத்தீங்க. நான் பாத்துங்க. இல்லங்க, அவனை எங்க அடிமையா வச்சு நாங்க வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவனை வேலைக்கு தான் வச்சிருந்தோம். வேலைக்காரன் தான் அவன். எங்கள்கிட்ட வாங்கிட்டு கூலிக்கு தான் வேலை பார்த்தானே தவிர 500 கோடி கொடுத்தீங்க. 500 கோடி வேலை சொன்ன நானும் வரேன். 500 கோடி ரூபாய் கொடுத்து கூலிக்கு வேலை கொடுக்குறாங்க. 500 கோடி கொடுத்தோம் யார் சொன்னா? தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க. இப்படி இதெல்லாம் பணம் பாட்டம் எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. ஏதோ ஒரு சில ஏதோ அவர் இந்த மாதிரி நடங்க, அந்த மாதிரி நடக்குது, ஏதோ ஆலோசனை சொன்னதாக கேள்விப்பட்டேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்படல. சரி, ஓகே. சார், நிறைவான கருத்து. இப்படியான ஒவ்வொரு அதிகாரிகளும்
தங்களுடைய விருப்ப தனிப்பட்ட பாதிப்புகளையோ விருப்ப வெறுப்புகளையோ வந்து பொது வெளியிலே பேசுவது என்பது இதனுடைய விபரீதம் என்னவா இருக்கும்? நிறைவான கருத்து. நிச்சயமா இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை வருண்குமார் ஐபிஎஸ் வந்து இது பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா பெஸ்ட் கேரக்டர். ஒரு பணங்கிடம் வாங்க மாட்டார், நேர்மையான அதிகாரி, டியூட்டியில கரெக்டா இருப்பாரு அப்படின்னு நம்ம ஒரு பெருமையா வரக்கூடிய செய்திகள் எனக்கு வருது. அது வேற விஷயமா இருந்தாலும் இது வந்து இப்படி வந்து வெச்சஸ் வைக்கலாம். நீங்க வந்து யாரோனா கைது பண்ணிருக்கலாம், யாரோனா உங்களை திட்டி கூட இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இவ்வளவு எத்தனை வருஷம் இப்படி இல்ல அதிகாரி யாரும் பார்த்ததே கிடையாது. நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. ஒரு பெரிய அதிகாரிக்கு எனக்குமே வந்து ஒரு வாக்குவாதம், அதுக்கு மீறி நான் வந்து நம்ம அந்த கோவம் அந்த நேரத்துல மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்கு கோவத்தின் எதிரொலியா எச்சியை தூக்கி சப்புன்னு தூக்கிட்டேங்க. உதாரணம் சொல்றேன், தூக்கிட்டேன். பட் அவரு அப்படியே தொடச்சிக்கிட்டு இன்னைக்கு கூட அவருனாலும் எங்கன்னா வழியில பார்த்தா அவரும் அதை மறந்துட்டாரு, நானும் அதை செஞ்ச தவறுன்னு உணர்ந்துக்கிட்டேன். அந்த நேரத்துல அந்த வயசு அப்படி இருந்து நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கேன். இப்படி வந்து நிறைய அதிகாரி, நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் நான் வந்து பழகிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளை அடிச்ச அதிகாரி கூட இருக்கான், கொடுமைப்படுத்தின அதிகாரி இருக்கான், நம்மளை கேவலமா பேசின அதிகாரிகள் இருக்காங்க. பட் அது எல்லாமே அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல நம்மளை துன்புறுத்துறதோ அந்த கேவலப்படுத்துறதோ அடிக்கிறதோ எல்லாமே நடந்தது அப்படின்போது நம்மளும் மறக்கணும். அந்த அதிகாரிகளும் அப்பத்துக்கு இவர் மட்டும் என்ன பண்றாருன்னா அது மனசுக்குள்ள ஏன் இவர் மனசுக்குள்ள வச்சிருக்காருன்னா சவுக்கு, அதாவது நீங்க சீமான் விஷயம் மட்டும் இல்லை, நாம் தமிழ் கட்சி விஷயம் மட்டும் இல்லை, சவுக்கு விஷயம் கூட வந்து அந்த ஆடியோலாம் வந்துருச்சு. ஏன்னா சவுக்கு செல்போன் கைது பண்ணும்போது செல்போன் வாங்குறாங்க, அதுல 1000 இருக்கலாம் பர்சனல். எவன் யோகி? வெளியே தெரியாத வரைக்கும் எல்லாருமே யோகி, வெளியே தெரிஞ்சாதான் எல்லாருமே வரைக்கும் அந்த ரகம் வெளிப்பட்டா எல்லாருமே தெரியும். அது வரையும் நம்ம யோகின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இல்ல இப்ப தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல் இது சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது பிளஸ் பாயிண்ட் தான். இது வந்து முழுக்க பேசு பொருளா இருக்கு, ஊடகங்கள். உண்மையிலே சொன்னேன், இதனால நாம் தமிழ் கட்சி லாபம் தான், நட்டம் இல்லை. திமுக தான் நட்டம். திமுக பாருங்க, உண்மையிலே இந்த புரிதல் திமுகவுக்கு இருக்காதா? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக தான் வந்து இயக்கி இவரை பேச வைக்குது அப்படின்னு சொல்லி. திமுக இவருக்கு சீமானுக்கு இந்த லாபம், இந்த மாதிரி பேசு பொருள் ஆகுறதே சீமானுக்கு லாபம் தான், அப்படிதான் வந்து ஜம்ப் ஆகி வந்திருக்காரு இவ்வளவு சதவீதத்தை. இந்த புரிதல் திமுகவுக்கு இருக்காதா? திமுகவுக்கு எப்படின்னா இப்ப சமீப காலமா வந்து புது புது நபர்கள் அந்த கட்சியை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு காலத்துல வந்து கலைஞர் உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா ஆற்காடு வீராசாமி, பொன்முடி, இந்த இந்த துரைமுருகன், இது போன்ற சீனியர் மோஸ்டிகள் இருக்காங்களா, அரசியல பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, அந்த மாதிரி சீனியர் மோஸ்டிகள் ஆலோசனைகள் அடிப்படையில் அந்த கட்சி நடத்தாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் சில்லற பசங்க. அதாவது மருமகனுடைய கூட்டம், சின்ன பசங்க கொஞ்சம் பேரு, மகனுடைய கூட்டம். என்ன சார் முழுக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க யாரெல்லாமோ பேர் சொல்றீங்க, அதெல்லாம் நீங்க வந்து சொல்லிக்கலாம். நம்ம முதல்வர் இருக்காரு, அவர் நமக்கு முதல்வரா இருக்கு. பட் அவங்க குடும்பம் தான் அவங்களை காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடாதான் நீங்க இப்படி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்களுக்கு என்ன திமுக எனக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்கு? நான் எதுனா அவங்ககிட்ட கோரிக்கை வச்சேன்னா அவங்க எதுவும் நிறைவேற்றாம போயிட்டாங்களா? என்னுடைய சமூக ரீதியான பிரச்சனைகள் தான் திமுக எனக்கு முரண்பாடுகள் இருக்கு, கடந்த காலங்களும் சரி இப்பவும் சரியாதான். அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நான் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு முடிவு எடுக்கிற நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு ஆதவர்னா அப்படி பேசுற நிலைமையை விட்டு இருக்க மாட்டாங்க. இந்நேரம் முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. ஒழுங்கா என்ன பண்ணிருப்பாங்க, கூப்பிட்டு வச்சு நீ போய் அந்த கூட்டத்துல கலந்துக்காம இருந்து முப்பாதிய பாடு, நீ அந்த பாடு, தேவையில்லாம அவன் ஆளாளு வந்து பேசுறான், ஒன்னு அவனை கட்சி விட்டு நிக்க இல்லை, என் கூட்டு நிறுத்து விலகுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு சொல்றதுக்கு திமுகவுக்கு தைரியம் இல்லை, பயம் இருக்கு. இவங்க விலகி போயிட்டாங்கன்னா 2016 தோற்றுன்ற பயம் இருக்கு. அந்த பயத்தின் காரணமா தான் இவங்க அப்படி பண்றாங்க. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி மிகுந்த நன்றி.